எல்லாரும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரும் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இதே தினம் அகில இந்திய லெஜண்ட் அவர்களை வாழ்த்துவதற்காக நம்ம இந்த இடத்துல கூடியிருக்கோம். உண்மையிலே அவர் வந்து ஒரு லெஜண்ட் தான். ஏன்னா அவர் லெஜண்ட் அப்படிங்கிறத நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னா, நம்ம நடிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தோம் மலேசியாவில். அப்போ நம்ம லெஜண்டாக யாருக்கு வந்திருந்தாங்க, எங்க இருந்தார் தெரியல. இந்த பக்கம் ரஜினி சார், இந்த பக்கம் கமல் சார், நடுவில் நம்மால் உட்கார்ந்துருந்தாங்க. அங்கேயே அவர் லெஜண்ட் அப்படிங்கிறது நான் உண்மையிலே பார்த்து வியந்தேன். என்ன நமக்கெல்லாம் ஒரு பெருமை அப்படின்னா, நம்ம ஊர்ல இருந்து இங்க வந்து இன்னைக்கு சென்னையில வந்து ஒரு கொடியை காட்டியிருக்கோம் அப்படின்னா அந்த உழைப்புக்கு மிஞ்சிற வேற எந்த ஒரு விஷயமே கிடையாது. அதுலயும் நம்ம லெஜண்ட் அவர்களை பற்றி இன்னும் சொல்வதாக இருந்தால் என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த பணிவு, அந்த பெருமை இல்லாமல் இருப்பது, எல்லா மக்களையும் ஒருபோல் நடத்துறது. இப்போ இந்த நேரத்தில் வாழ்க்கும் போது அன்னைக்கு கொடியா ரெடி பண்றதை பார்த்தாங்கன்னா கொடி சீக்கிரம் ஒரு கட்சியா மாறும் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர்லாம் அரசியல் வரணும். சினிமாவுக்கு வந்தாச்சு, சினிமாவில் சாதித்த மாதிரியே அரசியலுக்கும் வரணும் அப்படிங்கிறத என்னுடைய அன்பான வேண்டுகோளாக நினைக்கிறேன். கண்டிப்பாக அண்ணாவர்கள் வரணும், நம்ம நாட்டையும் ஆளணும். ஊருக்கார வந்து நம்ம நாட்டை ஆட்ட நம்ம பெருமை. அதனால ஆமா 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 அண்ணன் அவர்களை வாழ்த்துவதை கிடைத்த இந்த பொன்னான வாய்ப்புக்கு நன்றி கூறி இதற்கு அற்புதமாக ஏற்படுத்தினார் நம்ம முத்துத்துறை. முத்துத்துறை முத்துவரன் அங்க இருக்கிறோம். அவர் முத்துத்துறை உள்ளிட்ட அன்பு இதயங்கள் நன்றிகளை சொல்லி மீண்டும் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை